வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு மங்கமொன்ற பசுத்த நீர் அடுத்திருக்கிறார். இங்கு மங்கமொன்ற பசுத்த நீர் அடுத்திருக்கிறார். எத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, எத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர்
அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் ஆண்டவரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன், பூமியின் ராஜசிங்காசனம். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் பிறப்பின் நாட்களிலே நாம் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ப்ரோக்ராமை கொண்டாடுகிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருப்பவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இருளில் நடக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சமாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறார். அதனால தான் அவர் ஒரு பெரிய ஸ்டார் அதாவது நட்சத்திரம், அவர் தோன்ற இடத்துல நட்சத்திரம் கூட வந்து அந்த இடத்துல நின்றுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா பெரிய வெளிச்சமாய் நமக்காக தோன்றியிருக்கிறார். இருளில் நடக்கிறவர்களுக்கு அவரே வெளிச்சமான தேவனாய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்லலாம். சங்கீதம் 19:14. அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபிசியர் 6:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமத்தால் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. என் கண்மலும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. சங்கீதம் 19:14. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் உத்தரமாத்திர பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. என் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிகள், இது நியாயம். சங்கீதம் எபேசியர் 6:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சடைவேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106:1. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்மளோட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் நம்மளுக்காக வந்து ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. Cutie cutie blue eyes, chutty chutty brown eyes,
பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை நான் இப்பொழுது மூலமாக இருப்பதுமே உங்க கிருபை சுத்த கிருபைதானையா நான் இப்பொழுது மூலமாக இருப்பதுமே உங்க சுத்த கிருபைதானையா உங்க கிருபை சுத்த கிருபைதானையா ஆராதனை உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே ஆராதனை என்னை அழைத்தவரே உமக்கு ஆராதனை என்னை நினைத்தவரே உமக்கு ஆராதனை என்னை நடத்துவரே உமக்கு ஆராதனை என்னை உயர்த்துவரே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே ஆராதனை நான் மட்டும் இவராவதும் இருப்பதுமே உங்க மகிமை மகா மகிமை தானையா நான் மட்டும் இவராவதும் இருப்பதுமே உங்க மகிமை மகா மகிமை தானையா உங்க மகா மகிமை தானையா உங்க மகா மகிமை தானையா ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை நான் பாவி ஆனாலும் பலிபீட செலுத்துவேன் உங்க சிலுவை ஒரு சிலுவை தானையா நான் பாவி ஆனாலும் பலிபீட செலுத்துவேன் உங்க சிலுவை ஒரு சிலுவை தானையா உங்க சிலுவை ஒரு சிலுவையா உங்க சிலுவை ஒரு சிலுவை தானையா ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே ஆராதனை என்னை நடத்துவரே உமக்கு ஆராதனை என்னை நினைத்தவரே உமக்கு ஆராதனை என்னை நினைத்தவரே உமக்கு ஆராதனை என்னை உயர்த்துவரே உமக்கு ஆராதனை 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 அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா தாய் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தந்தை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆமென். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே.
தொட்டினிலே கோமலனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி இல்லாம வாழ முடியாதையா கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா கிருபை இல்லாம வாழ தெரியாதையா இயேசுவே என் எஜமானரே இயேசுவே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே இயேசுவே என் துணையாளரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி துதிபாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே தாங்கி நடத்துவது உங்க கிருபையே பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே தாங்கி நடத்தியது உங்க கிருபையே நன்றி சொல்லி துதிபாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே ஆமென் பிரைஸ் தி லார்ட் இப்போதுமா நம்ம மத்தியில இருக்கிற நம்ம யூத் பிள்ளைங்க கொயர் சாங் பாடுறதுக்காக வராங்க போறோம் பரிவேல் பரமேசு
செலுத்துகிறேன். இனியும் வெளிவர நாட்களில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரையில நிறைய பிள்ளைகளோட நடத்த தேவன் கிருபை செய்வார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதுமாய் நம் மத்தியில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் நம்மளுக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு நாடகம் நடிக்க இருக்கிறார். வழிவிடு அம்மா, நீ தான் சர்ச்சுக்கே வர மாட்டேன், நீ என்னப்பா மயில் இல்லையா? அப்பா இவரா? சரிப்பா. அப்பா அவங்களோட அப்பா போயிருப்பா தெரியாதுல்ல பையன். அம்மா நீங்களாம்மா? காலையில் மெசேஜ் கவனம் தூங்கிருந்தீங்களே, நீங்க தானே? சார் வணக்கம் சார். யூத் மெசேஜ் வரது கிடையாது, எங்கோ வரது கிடையாது, மேடம் நின்று நான் தான் முன்னாடி நிற்பேன். வணக்கம். என் பேர் உபவாசம். உபவாசமா? ஆமாப்பா. உங்க பேரு ஜோ புஸ்தகம் இல்லை? ஜோ புஸ்தகம் இல்லையா? உலகத்துக்கு உப்பாருன்னு சொன்னாங்க, அதான் உப்பு உபவாசம் சொன்னேன். என் பேரு உபவாசம் மணி. உப்பு சார மாட்டேற போச்சா? உன் பேரு ஜோ புஸ்தகம் இல்லை? என்னப்பா என் பேர் இல்லைன்ற கத்தி கத்தி ஜெபம் பண்ணப்பா, என் பேர் இல்லையா? பக்கத்துல கிட்ட கேட்கணும்னு கத்தி கத்தி ஜெபம் பண்ணப்பா. உன் பேர் இல்லை. உப்பு இல்லையாமா? அதுவும் சரிதான். என் பேர் தான் நல்லமுத்து. நான் மக்களுக்கு நல்ல சொல்லியிருக்க, சபைக்கு காணிக்கை கொடுத்துருக்கேன். திட்டி எல்லாம் திட்டம் பண்ண ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ் கொடுத்தா எங்க ஊர்ல லஞ்சம் வாங்கினு அதுல உங்களுக்கு அசுபாவம் கொடுத்துருக்குறோம். இவங்கெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? எல்லாம் போச்சா? என்ன உள்ள விடலையா? நல்லது பண்ண மட்டும் போகாதா, பாவத்துல இருந்து மனம் திரும்பணுமா? அது வேற இருக்கா? அப்பா மனுஷா கேபில்ல இதை நான் பார்த்துக்கிறேன். உங்க பேர் என்ன? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். என் பேரு ஜெபமணி. நான் வாரம் தவறாம சபைக்கு வருவேன், உபவாசம் எடுப்பேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில தான் அந்நிய பாஷை, கொடாடியில வேற பாஷை, இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, பரலோகமே ரெண்டாயிடும். அதெல்லாம் சரி, என் பேர் இல்ல, என் எதிர் வீட்டுக்காரி அனுஷா, அவ பேர் என்ன பார்த்து சொல்லுங்க. இல்ல அவங்க பேரு ஜீவ புஸ்தகம் இல்லம்மா. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நடக்கிறதுக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ் டெக்னிக் அப்பா உன் பேர் எதுப்பா? என் பேர் டேவிட். டேவிடா? இருப்பா, உங்க பேர் ஜீவ புஸ்தகம் தான் பாக்குறேன். ஏசு அப்பா உண்மையை ஒத்துமா இருந்தாலும் உங்க பேர் ஜீவ புஸ்தகம் இருக்குதுப்பா. நீங்க பரலோகம் போலாம். அம்மா உங்க பேர் எதுமா? என் பேர் பிளஸ்ஸி. மெஸ்ஸியா, உன் பேர் ஜீவ புஸ்தகம் இல்லம்மா? என்ன சொல்றீங்க? நான் எந்த பாவமும் பண்ணவே இல்லையே. உன் பேர் ஜீவ புஸ்தகம் இருந்து கிறுக்கப்பட்டுச்சு, அதனால நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். உன் பேர் என்னம்மா? என் பேர் பிரியா. ஆமா, இங்க என்ன நடக்குது? நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிளஸ்ஸி, நீ என்ன பண்றீங்க? அதை நான் சொல்றேன், இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் இவங்களால பேச முடியாது. லசி அறுவடை காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு கிடையாது. பரலோகம் போக முடியாது. ஆமா பிளஸ்ஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி கிட்ட என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ப்ளீஸ் அவன் விட்டுட்டா, அவளை கூட்டு போக நீங்க ப்ளீஸ். நான் தான் பாவம் செஞ்சேன், அவளை விட்டுங்க. ஆண்டவரே, அவளை விட சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு சொல்லாமல் போயிடாதது. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க ஆண்டவரே. எல்லாருக்குமே தேவனை பற்றி சோஷியலிஸ்ட் இருக்கு. சோஷியலிஸ்ட் நம்ம மேல விழுந்த கடமை, அதை நம்ம சொல்லணும்னா நமக்கு அறியும். நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லிடுங்க ப்ளீஸ். உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லிடுங்க. எல்லாருக்குமே சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிடுங்க. இந்த மாதிரி யாருக்கும் பாவம் செய்யுங்க. இப்போ இந்த நாடகத்துல இருந்து உங்களுக்கு
ஒரு சில காரியத்தை சொல்ல ஆசைப்படுவேன். இப்போ வந்தவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசி காலமாக இருக்குது. ஆண்டவர் வரை அது சீக்கிரமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம் அதை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்காக ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது, அதாவது மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் அவனுடைய ஆத்மா நஷ்டமடைந்தால் அவனுக்கு என்ன லாபம்? இதை யோசிச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாங்க. ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம். இயேசு கிறிஸ்துவே வாரும். தேங்க்யூ கைஸ், சூப்பரா நடிச்சு எல்லாத்தையும் புரிய வச்சீங்க. இங்க வந்த எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க. எல்லாரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை வார வாரம் சண்டே ஸ்கூலுக்குலாம் அனுப்புறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்க நல்லா வளரதான் அவங்களுக்கு நல்லபடியான பயிற்சி எல்லாம் தருவாங்க. அவங்களுக்கு வந்து டான்ஸ் சொல்லி தருவாங்க. இப்போது நாம் இறுதியாக எல்லாரும் எழுப்பி நின்று நாம் ஜெபம் பண்ண போகிறோம்.